வெல்கம் டு ஐஎம் கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி வந்து எப்படி செக் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஃபிசிக்கல் டேட் என்றைக்கு வரும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து ரொம்ப பேர் 2-3 மந்த்ஸாகவே ரொம்பவும் கன்சர்டாக இருந்தீங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம்னால் ரொம்பவும் இந்த தடவை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவான ப்ராசஸிங்காக வந்து நடந்துருச்சு. ஏன்னா என்னன்னே தெரில, இந்த தடவை கிட்டத்தட்ட வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரியிலேருந்து வந்து போட்டுருந்தாங்க. பட் ரொம்பவும் டிலே ஆயிடுச்சு. எப்படி வந்து செக் பண்ணுறது இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்தோம். இது வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்ஹெச்ஜிடி ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுடைய சர்க்குலர் கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பேன். ரெண்டாவது ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் 1ங்கிறது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட்டு 2ங்கிறது வந்து லிஸ்ட் 1 தான் ஃபீமேல், செகண்ட் ஒன் வந்து மெயிலுக்கான லிஸ்ட்டு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும். லாஸ்ட்டாக எஸ்ஹெச்ஜிடி ஆன்சர் கீங்கிறது ஆன்சர்ஸ் கீ, அதாவது வந்து ரா ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நார்மலைசேஷன் ஸ்கோர். எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ 1 வீக் வந்து கழிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நார்மலைசேஷன் ஸ்கோர், உங்களுடைய அந்த டஃப்னஸ்க்கு ஏற்றாப்புல வந்து ஆன்சர்ஸ் அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நார்மலைசேஷன் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபிசிக்கலை வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவுமே வந்து கூடிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அதுக்கான லிஸ்ட்டு, அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா, சிஆர்பிஎஃப் பழையபடி அவங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இடையில எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கால் லெட்டர் வந்து சொல்லுவாங்க. என்றைக்கு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக ஃபைனலாக வந்து சொல்கிறேன். இவங்க வந்து இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதாவது வந்து பிஎஸ்டி அந்த பிஇடிக்கான அட்மிட் கார்டு வந்து recruit.crpfgovernment. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஆன அனைத்தருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து என்ன ரிசல்ட் வந்து பார்க்க வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்ப்போம். கட் ஆஃப் பொறுத்தளவில் வந்து எவ்வளோ வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து 32 வந்து வச்சுருக்காங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 40 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியை பொறுத்தளவில் ஒரு எவ்வளோ கேண்டிடேட் இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவில் இது வந்து எத்தனை பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டகரி வைஸ், அதாவது ஒவ்வொரு இதாக இருக்கட்டும் அதை வச்சு வந்து சொல்லுவாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 2512 பேர் வந்து எடுத்திருக்காங்க. கட் ஆஃப் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 73. நம்ம வந்து ஓவராக வந்து கம்மியாக தான் அசீம் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை ஏன் கட் ஆஃப் கூடுச்சுன்னா 2 ரீசன். ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து மார்க் வந்து இந்த தடவை வந்து ரொம்பவுமே கம்மி, 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கூட தான் செய்யும், ஏன்னா குறையாது. போன தடவை வந்து ஆஃப் மார்க் வந்து கொடுத்தா. இந்த 2 பேக்லாக்கு ப்ளஸ் வந்து அடுத்தடுத்து செலெக்ஷன் போடுறதுக்கான 3 ரீசன் தான் இந்த கட் ஆஃப் சேஞ்சஸ்க்கு வந்து காரணம்னு வந்து நான் சொல்லுவேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து இதோட சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் வந்து கம்பல்சரி லாஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் வில்லிங்காக படித்தா கண்டிப்பாக இது பண்ணலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கேட்டகரி, இது பொறுத்தளவில் எத்தனை பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து கட் ஆஃபு, இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி, அது வந்து இது வந்து ஏஜ். இது எதுக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னா கடைசியில் வந்து நீங்கள் டை கேஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஏ பார்ட் பியை வச்சு உங்கள் ஆல்பபெட்டிக் ஆர்டர் பார்ட் ஏ பார்ட் பியில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் அதை வச்சு சீனியாரிட்டி போய் ஒதுக்குவாங்க. அதை தான் அதுக்காண்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்தவரை 1787 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து போஸ்ட் வைஸை வச்சு நீங்களே வந்து கணக்கு பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 65 புள்ளி வந்து சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடை பொறுத்தளவில் எஸ்டி 96 கேண்டிடேட் வந்து எடுத்திருக்காங்க, 65 மார்க் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. கிட்டத்தட்ட வந்து கட் ஆஃப் வந்து இந்த தடவை ரொம்பவுமே அதிகம் ஃபிசிக்கலுக்கே. நம்ம வந்து கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நிறைய பேர் வந்து ஆனால் மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் செலெக்ஷன் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இவ்வளோ வேக்கன்சி போட்டுமே கட் ஆஃப் வந்து எகிரி இருக்குன்னா இந்த தடவை வந்து ரொம்பவும், ஏன்னா வந்து அடுத்தடுத்து தோல்விகள் 2021 22 கேண்டிடேட்ஸ்லாம் வில்லிங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அதாவது வந்து ஃபஸ்ட் இங்கிலீஷில் இருந்துச்சு, இந்த தடவை தமிழில் இருந்ததுனால அதுவும் ஒரு ரீசன் தான் நான் சொல்லுவேன். அதனால திரும்ப சொல்கிறேன். அதுக்கு வந்து ஃபீமேல் கட் ஆஃப் பொறுத்தவரை எவ்வளோனா ஜென்ரலுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து மொத்தம் வந்து 41 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓபிசிக்கு வந்து 320 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செலக்டட் கேண்டிடேட் நான் வந்து முன்னாடி சொன்னேன். அப்புறம் வந்து 73 வந்து வச்சுருக்காங்க. ஓபிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து
ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்சியை பொறுத்தளவில் 288 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃபிசிக்கலுக்கு 60 வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரையும் அன்ரிசர்வ்டை பொறுத்தளவு 73 புள்ளி. கிட்டத்தட்ட வந்து ஓபிசிக்கு அன்ரிசர்வ்டுக்கு வந்து ரொம்பலாம் வந்து இதில் இல்லை, ரெண்டுக்குமே வந்து ஒரே காம்படிஷனாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாலும் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து இதுலையா நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிட்டோம், ஃபிசிக்கல் கிளியர் பண்ணால் நமக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஃபிசிக்கல் மெடிக்கல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கடுத்த லெவல் இருக்குது. எப்படின்னா மெடிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. அது வந்து இதில் ஒரு இது அதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டு கட் ஆஃப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக டெமோ வந்து காட்டுறேன். லிஸ்ட்டு 2 பொறுத்தளவில் ஃபீமேல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபேன் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மேலேயே கொடுங்க 2024 லிஸ்ட்டு 2 வந்து மெயில் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பிஇடி பிஹெச்டி ரோல் நம்பர் ஆர்டர் வைஸ் உங்களுடைய ரோல் நம்பருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீ என்ன கேட்டகிரி அப்படின்னு வந்து கேட்டகிரினா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டா ஓபிசி அந்த மாதிரி தான். உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த சீரியல் நம்பர் டபுள் கார்னராக கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 2 சீட்டுமே வந்து சேத்தாவில் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்பவுமே ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. இது எப்படி சர்ச் பண்ணால் கார்னரில் வந்து இந்த மாதிரி உங்கள் மொபைலில் வந்து கார்னர் பாக்ஸ் இருக்குது. இதனுடைய உங்கள் நம்பரை வந்து டைப் பண்ணினா கொஞ்சம் இதாக கிட்டத்தட்ட வந்து 3109 பக்கம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். வேறு ஒன்றும் நாட் ஃபவுண்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0 சொல்லி வருதுல்ல, இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். நாட் ஃபவுண்டுன்னு வந்தால் அவங்க நம்பர் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸு வந்து இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸாமில் இத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் கொஞ்சம் வெக்ஸாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே. ஏன்னா வந்து நாங்கள் நினச்சதை விட கட் ஆஃப் எல்லா யூடியூபர்ஸும் நினச்சதை விட கட் ஆஃப் வந்து ரொம்ப தான் இதாச்சு. நான் வந்து நம்ம அனலைஸ் தான் பண்ண முடியும். நான் தான் 3 ரீசன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவுமே வந்து இந்த தடவை வந்து அதிகமாக வந்துருச்சு. கட் ஆஃப் செக் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் 10/7 அதாவது இன்னையிலேருந்து 27/2024 அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இருந்தால் செக் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் செக் பண்ணணும், குவாலிஃபை ஆர் நான் குவாலிஃபை இதுனா எஸ்எஸ்சி nec.in அதாவது வந்து நம்மளுடைய பழைய எஸ்எஸ்சி வெப்சைட் இருக்குல்ல nec.in, இப்போ வந்து government.in வந்து மாற்றிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு போட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஓல்டு வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எஸ்சி nec. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய நார்மலாக உள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாமில் அந்த இது கிடையாது, பழைய நம்பர் அப்ளை பண்ணக்கூடிய அந்த இதையும் பாஸ்வேர்டு நீங்கள் அந்த கேப்சர் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த உள்ளேக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எதுக்குன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இதை பற்றி, அந்த ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுறது அந்த இதில் வந்து உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் ரோல் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னா ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வந்து கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் மார்க்கு இந்த இதில் இருக்குல்ல, இதில் நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து செலக்ட் எக்ஸாம் இருக்கணும். இதில் உங்கள் செலக்ட் எக்ஸாம் இருக்கும். அதில் பொறுத்தளவில் நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி 2024 அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேக்கு வந்து போகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது வந்து நான் வந்து பழைய இதில் வந்து இது எடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பி. நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதில் வந்து போனஸ் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட் ஏல எவ்வளோ மார்க்கு, பார்ட் பி பார்ட் சி டி இது முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸ்லாம். ரா ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த ஸ்கோரு நார்மலைசேஷன் ஸ்கோர் சேர்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டெக்ஸ்ட் கமெண்டில் வந்து கொடுங்க. அப்போ தான் எவ்வளோ மார்க் ஒவ்வொருத்தருக்கு ஆட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன், இப்போ எவ்வளோ ஸ்கோர், முன்னாடி 60 எடுத்திருப்பீங்க, இப்போ வந்து ரா ஸ்கோர் ஆட் ஆகி ரா ஸ்கோர்லேருந்து நார்மலைசேஷன் ஆட் ஆகி ஒரு 65 அந்த மாதிரி எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு அனலைசிஸ்க்காண்டி தான் அது கேட்குறேன். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ மார்க் இந்த தடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகும். அடுத்து வந்து என்ன நம்மளை தமிழ்நாடு எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு போலீஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸு நீங்கள் என்ன வந்து ட்ரை பண்ணுங்கள். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெக்ஸ் ஆகிறதுக்கு ஆனால் சான்சஸ் வந்து இல்லவே இல்லை. அடுத்து வந்து பிஇடி என்னைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் வந்து ட்ரேட்ஸ்மேனு இது வந்து நடக்குது ஆல்ரெடி தெரியும். இது வந்து 10 to 24 நாளுக்குள்ளே வந்து 24ஆம் தேதி அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 days வந்து நடத்துகிறாங்க.
இந்த 14 டேஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மேபி இந்த மாதம் எண்டில் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கான 100% வந்து சான்சஸ் இருக்குது. நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து 100% வந்து எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக இது ஒன்றுங்க. எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு லெவலையும் வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டு தான் போகும். இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. மெடிக்கலுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு கட் ஆஃப், அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப். இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒரு 5 மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், 5 to 6, 5, 6, 7 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து 5. இதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. சொன்னனால இது வந்து ஒரு டிசப்பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன் தேவையெல்லாம் ஓடி வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க, அதனால் வந்து நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த 14 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்சி வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதை எஸ்சிஆர்பிஎஃப் தரப்புலேருந்து தான் இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் தயாராக இருங்க. நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி ஆல்ரெடி வந்து நீங்கள் ஓடிருப்பீங்க 70-80 மார்க் மேலே எடுக்கணும். நம்ம நினச்சோம் 50 மார்க்கு போன தடவை வந்துச்சு, அதை தான் வரும் அப்படின்னு நினச்சி. இந்த தடவை 3 ரீசன்னால் கிட்டத்தட்ட வந்து மார்க் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 25 மார்க்கு 23, 20 மார்க்குக்கிட்ட போனதை கட் ஆஃபை விட அதிகமாகவே வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட கூட தான் செய்யும், குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக 2025 நீங்கள் ஒரு போஸ்டிங்கை வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு தோல்வி அடைஞ்ச நண்பர்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா வந்து ஒரிட் பண்ணால் கண்டிப்பாக இது பண்ணலாம். ஃபிசிக்கல் பண்ணுறவங்க நல்லா வந்து பண்ணுங்கள். அவங்க வந்து நல்லா பண்ணினா கண்டிப்பாக வந்து இது பண்ணால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு விசஸ் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். 5 கிலோமீட்டர் வந்து எப்படி கிளியர் பண்ண நம்மளோட சேனல் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல். நீங்கள் எல்லாம் நல்லா வந்து ஃபிசிக்கல் வந்து நல்லா இது பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்கல் வந்து ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடணும். ஹைட்டை பொறுத்தவரை 170 இருக்கணும், ஜெஸ்ட்டை பொறுத்தவரை 80 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் வந்து கரெக்டாக வந்து ஹைட்டை பொறுத்தவரை 170 வந்து கம்பல்சரி பார்ப்பாங்க. ஜெஸ்ட்டில் கூட வந்து ஜெஸ்ட்லேயும் வந்து கரெக்டாக 80-85 இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணாக்க அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நார்மலாக இருக்கணும். ஆனால் வந்து ஒரு சில இதுங்களை எக்ஸிபிஷன் இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் வந்து கம்பல்சரியாக வந்து இதுக்கு ரிசல்ட் வந்தாலும் வராட்டாலும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஆகிட்டுருக்கும். நீங்கள் ரொம்பலாம் ஒரேட் பண்ணி தேவையில்ல. ஃபிசிக்கல் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக 20 நாள் கழிச்சு ஒரு மெடிக்கலை போட்டு மெடிக்கல்லேருந்து இது நடந்துச்சு கண்டிப்பாக ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அல்லது வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து ரெடி